வாங்க வாங்க, இதான் சார் என் வீடு. கற்பகம் வரையா வாமா, சார் உன்னை பார்க்கணும்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். ஏதோ பேசணும்னாங்க. நீங்க ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கல்ல, இந்த பொண்ணான்னு பாருங்க. ஆமா சார், இந்த பொண்ணு தான் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். இவங்க என்னோட ஒய்ஃபுங்க. இவங்க மலையிலேருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க. அப்படிங்களா? 2 நாளா உங்க பொண்டாட்டி நான் தான் சார் வீட்டுல வச்சிருந்தேன். அப்படியா? இப்போ அவங்க நல்லா இருக்காங்கல்ல? எங்க இருக்காங்க? வீட்டுல வச்சு வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னதுனால சென்னையில இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இப்பதான் சார் சேர்த்துட்டு வரேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. யாருன்னு முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை இவ்வளோ நாள் பத்திரமா வீட்டில் வச்சிருந்து இப்போ ஹாஸ்பிட்டலையும் கூட்டு போய் சேர்த்துருக்கீங்க. இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. என்ன சார் இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்றீங்க? என்னால முடிஞ்ச உதவியை உங்க பொண்டாட்டிக்கு செஞ்சேன், அவ்வளவுதான் சார். இல்லைங்க, நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. கடவுள் மாதிரி வந்து என் ஒய்ஃபை காப்பாத்திருக்கீங்க. சார், இன்னும் உங்க பொண்டாட்டி சீரியஸா தான் இருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாரு. சீக்கிரம் போய் பார்த்து காப்பாத்துங்க சார். சரிங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். இந்த தாலி சார், அது உங்க பொண்டாட்டி தாலி தான் சார், நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. கத்தையா இருக்க, இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. சார் இல்ல சார், வேணாம் சார். பரவாயில்லைங்க, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோமா, சார் கொடுக்காருல. பாருங்க. வாங்க சார், நன்றி சார். ஆல் ப்ரோக்ராம் கேன்சல்ரா. கார்த்தி, உங்க நம்பிக்கையும் நீங்க தீபா மேல வச்சிருந்த காதலும் ஜெயிச்சிருச்சு. நாங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாம தீபா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னப்ப நீங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு நம்புனீங்க. உங்க நம்பிக்கை தான் கடைசியில ஜெயிச்சிருச்சு. காலையில் துங்கானா நம்மக்கிட்ட ஃபோட்டோவில் காட்டின பொண்ணு தானே இது. இவ எப்படி ஐசியூவில் இருக்கா? இவளை ஃபோட்டோ எடுத்து காதருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஓகே, அனுப்பிட வேண்டியதுதான். சொல்லு பைரவா. காலையில் ஒரு பொண்ணு போட்டோ காமிச்சு அவ கண்ணில் பட்டா தகவல் சொல்ல சொன்னீங்களே. ஆமா, அவ இங்க ஜிஹெச் ஐசியூல மயக்கத்தில் கிடக்குறான். என்னடா சொல்ற? அவதானா? நல்லா பாத்தியா? நான் நல்லா பார்த்துட்டேன், அவளே தான். உனக்கு அவளை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன், நீங்க சீக்கிரமா வந்து அவளை தூக்கிடலாம். அப்படியா? இரு, போட்டோ பார்த்து கூப்பிடுறேன். ஆமாண்டா, அது அந்த கொலகாரி கீதாவே தான். நான் இப்பவே இதை அண்ணங்கிட்ட சொல்றேன். நீ ஜிஹெச் அட்ரஸ் மட்டும் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்ரா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அண்ணா, நாம தேடிட்டு இருந்த அந்த கொலகாரி கீதா கிடைச்சிட்டானே. என்னடா சொல்ற? கீதா கிடைச்சிட்டாளா? ஆமாண்ணே, என் ஃப்ரெண்டு பைரவா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னான். சூப்பர்ரா. அவ எங்க இருக்கலாம்? அவ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்காளானே. ஐசியூலயா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அங்கதான் அவ மயக்கத்துல இருக்கிறதா சொன்னான். டேய், உன் ஃப்ரெண்ட் நல்லா பார்த்துட்டு தான் சொல்றானா? அட, என்னன்னு எவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்க? அவன் போட்டோ கூட அனுப்பியிருக்கான், இருங்க காட்டுறேன். இத பாருங்க. ஆமாண்டா, அந்த சதிகாரி கீதா தான். ஏய், நம்மளுக்கு தண்ணி காட்டிட்டு வந்தால, இப்ப ஐசியூல இருக்கா. அவ கதையை அங்கேயே வச்சு முடிப்போம். என் தம்பிய கொன்னால என்னால மறக்க முடியலடா. அவளை கொன்னு பழி வாங்கினாதான் என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும், என்னால நிம்மதியா தூங்க முடியும். ஏற வண்டியில. சரிண்ணே. ஏய், வண்டிடா.
அப்புறம் கார்த்தி, உங்க ஒய்ஃப் தீபா கிடைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள பார்க்க போறீங்க. சந்தோஷம் தானே? அவ்வளவு பெரிய மலையிலிருந்து விழுந்து பொழைச்சிருக்காங்கன்னா இட்ஸ் மிராக்கிள் கார்த்தி. தீபா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க. கெட்ட எண்ணத்தோட இருந்த அந்த ரியா செத்து போயிட்டா. அந்த ரம்யா என்ன ஆனானே தெரியல. நல்லவங்களை ஆண்டவன் கைவிட மாட்டான் சார். உண்மைதான் கார்த்தி. தீபா விஷயத்துல அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இவ தீபா தானே, என் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யாவோட ஓரகத்தி. இவ எப்படி இங்க? எதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவோம். சொல்லு ரேவதி, எப்படி இருக்க? ஏன் அது இருக்கட்டும், உன் ஓரகத்தி தீபாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் அப்படி கேக்குற? இல்லடி, இங்க GH உள்ள தீபா மயக்கமா இருக்கா, அதனாலதான் கேட்டேன். என்னடி சொல்ற? தீபா ஐசியூல இருக்காளா? நல்லா பாத்தியா? அது அவதானா? ஏய், அவளை எனக்கு அடையாளம் தெரியாதா? ஐசியூல இருக்கிறது தீபா தான். என் ரிலேஷன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்க்க வந்தப்பதான் இவளை பார்த்தேன். என்ன ஒரே குழப்பமா இருக்கு. அங்க தீபா இருக்கிறதா ரேவதி சொல்றா. அப்ப இங்க இருக்கிறது யாரு? ஒரே மாதிரி உருவத்துல 2 பேரா? ஒன்னும் புரியலையே. ரேவதி, நீ அங்கே இரு, கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்றேன். டேய் வேமா போ போ போ. நான் உனக்கு இல்லாவ மேலே ஐசியூல இருக்காங்க. டேய் நீங்களும் எங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. ஏய், என் தம்பியை கொலை பண்ணிட்டு இங்க வந்து படுத்திருக்கியா? என் கண்ணில் படாம தப்பிச்சிடலான்னு பாத்தியா? நடக்காதுரி, எங்கெங்கேயோ ஓடி ஒளிஞ்சியே. என்னாச்சு? என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியா? இந்த துங்கா கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுடி. உன்னை தூக்கிட்டு போய் காலி பண்றேன். ஆமா, நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? டாக்டர், இது எங்க ரிலேட்டிவ் பொண்ணு, பெங்களூர்ல இருந்தவ. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல எப்படி அட்மிட் ஆனான்னு தெரியல. ஏதோ மலையில இருந்து கீழே விழுந்ததுனால இப்படி ஆயிட்டதா இவங்களை இங்க அட்மிட் பண்ணவங்க சொன்னாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? இவ்வளவு தேடிக்கிட்டு தான் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு மூலியமா இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தோம். இவங்க இன்னமும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நீங்க கூட இருந்து பாத்துக்கிறீங்களா? டாக்டர், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. டாக்டர், இந்த ஊர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. இந்த ஊர்ல வச்சு உங்களை பார்த்துக்க முடியாது, ரொம்ப சிரமம். நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பெங்களூர் கொண்டு போயிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழக்க வச்சிருவோம். ப்ளீஸ் டாக்டர், இந்த உதவி மட்டும் செய்யுங்க டாக்டர், ப்ளீஸ். அப்படியா சொல்றீங்க? ஆமா டாக்டர், ப்ளீஸ் இந்த உதவியை செய்யுங்க, ரொம்ப புண்ணியமா இருக்கும். சரி இருங்க. அப்புறம் அந்த பேஷண்ட். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். நீங்க உடனே ஐசியூக்கு வாங்க. இதோ வரேன் டாக்டர்.
சொல்லுங்க டாக்டர். சக்தி, இவர் இந்த பொண்ணுடைய ரிலேஷனா, ட்ரீட்மெண்ட்டுக்கு பெங்களூருக்கே கொண்டு போறேன்னு சொல்றாரு. அதனால இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ற ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சரி, ரொம்ப நன்றி பார்த்துக்கங்க. டாக்டர். சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்களை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். எப்படியோ இவங்களோட ரிலேஷன் வந்துட்டாங்க. இவங்களை கூட்டிட்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவங்களை காப்பாத்திடுவாங்க. அப்புறம் இன்னும் இவங்க நிறைய பாடுவாங்க. அந்த வகையில நமக்கு சந்தோஷம்தான். ஒரு ரசிகையா இன்னும் நிறைய பாட்டை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். என்ன கார்த்தி, வண்டி ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி தெரியுது. என்ன ஒய்ஃபை பார்க்க போற சந்தோஷமோ? அப்படிலாம் இல்லை சார். நீங்க மறைச்சாலும் உங்க முகமே அதை காட்டி கொடுத்துருதே. பரவாயில்ல, வேகமா போங்க. என்ன சினிமால வர மாதிரி தீபா டபுள் ஆக்டா இருக்கா? ரேவதி சொல்றத வச்சு பார்த்தா அங்க கண்டிப்பா தீபா இருப்பான்னு தான் தோணுது. அப்ப வீட்ல இருக்கிறது யாருன்னு தெரியலையே. கார்த்திக் இதெல்லாம் தெரியுமா, இல்ல தெரியாம வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரா? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, கீதா கிடைச்சிட்டா. நான் ரிலேட்டிவ்னு சொல்லி எப்படியாச்சும் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன். டேய், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணி ஆள் இல்லாத இடத்துல வச்சு அவளை முடிச்சிட வேண்டியதுதான். என்னது, இவங்க பாடகி தீபா தானே? கீதான்னு சொல்றாரு. இவங்களை கொன்னுடுவேன்றாரு. அப்ப இவர் தீபா மேடத்தோட ரிலேஷன் இல்ல. இவங்களை கொண்டு போய் கொல்றதுக்காக தான் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாரா? இல்ல, இவங்களை இந்த கொலகாரன் கிட்ட ஒப்படைக்க கூடாது. எப்படியாவது அவங்களை காப்பாத்தணும். என்ன பண்ணலாம்? வசந்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? சொல்லு சக்தி. அப்போ வந்திருக்கிற ஆளு தீபா மேடம் தூக்கிட்டு போய் கொலை பண்ண போறானா? ஆமா, அதுக்கு தான் பிளான் பண்றான். அப்போ நம்ம டாக்டர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அவங்கள கொண்டு போக விடாம தடுத்துடுவோம். இல்ல வேண்டாம், இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொன்னா சரியா வராது. அவர் நாம சொல்றத எவ்வளவு தூரம் நம்புவாருன்னு தெரியாது. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அந்த தீபா மேடமுக்கு ஏதோ நடந்திருக்கு. அவங்க பெரிய ஆபத்துல இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த ரவுடி கும்பலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்படியாவது அவங்கள காப்பாத்தியே ஆகணும். இப்ப நம்ம சிஸ்டர், அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நான் கூப்பிட்டு போகணும், மணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஃபார்மாலிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். சரி, சொல்லிட்டே இருக்கேன், கொஞ்சம் பாருங்க சிஸ்டர். என்ன பண்ணலாம்? அண்ணே, ஒரு நிமிஷம். என்னம்மா? அண்ணே, நீங்க தெரிஞ்சவர்னால ஒரு உதவி கேக்குறேன். நீங்க மறுக்காம செய்யணும். சொல்லுமா. சரிம்மா, நான் உனக்காக பண்றேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. முகத்தை ஏன் மூடி வச்சிருக்கீங்க? மூச்சு முட்ட போகுது, துணி எடுங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். முகத்தை இப்போ ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. கிரீம்லாம் அப்ளை பண்ணிருக்கோம். காத்து பட்டுச்சுன்னா அப்புறம் முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். வேணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாருங்க. சரி, ஏத்துங்க. வண்டியில ஏத்துங்க. ஏய், கதை திறந்து விடு. ஏய், பார்த்து ஏத்துங்கடா. பொறுமையா பொறுமையா. சார், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. டேய், கீதா கிடைச்சிட்டா. இன்னைக்கே அவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான். சரிண்ணே. என் தம்பி போன இடத்துக்கே அவளை அனுப்பி வச்சதாண்டா எனக்கு நிம்மதி. ஆமாண்ணே, அனுப்பி வச்சிருவோம். என்ன இவனுக்கு கசாப்பு கடைக்காரனுங்க மாதிரியே பேசிக்கிறானுங்க. வெட்டா கொத்துக்கறி போட்டுருவானுங்க போல இருக்க.
ஏய் நீ ஆம்புலன்ஸ்ல வா. சரிண்ணே. போய் வண்டி எடு. சக்தி அவனுங்களெல்லாம் பார்த்தா கொலைக்கஞ்சாதவனுங்க மாதிரி தெரியறானுங்க. அவனுங்களுக்கு கொஞ்ச நேரத்துல உண்மை தெரிஞ்சா திரும்ப வந்து நம்மளை கொன்னுடுவானுங்க. ஏய் இப்ப அதை விட முக்கியம் தீபா மேடத்தை காப்பாத்த வேண்டியது. இல்லனா அந்த ரவுடிங்க சும்மா விட மாட்டானுங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண போற? இவங்களை எப்படியாவது என் வீட்டுக்கு கொண்டு போயிட்டா போதும், காப்பாத்திடலாம். நீ போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வா, நான் இவங்களை பின்பக்கமா கொண்டு வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். சரி சக்தி, நீ தீபா மேடம் கூட இரு, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். டேய் ஆம்புலன்ஸ் வருதா பாருங்கடா. வந்துட்டு இருக்குண்ணே, பின்னாடி தான் வருது. டேய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போய் அவளை கண்ணந்துடமா வெட்டி காக்காய்க்கு போடணும். இங்கே இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க. சக்தி, என்னாச்சு? நான் ஆட்டோ கொண்டு வந்துட்டேன். ஓகே. சரி, இவங்களை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு போயிடலாம். இரு, நான் போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. பாத்து வா, அந்த பக்கம் புடி. அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்கண்ணா. சரி சரி, நான் இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ சக்தி. சரி சரி, நீ போ. ஓகே, நான் பாத்துக்கிறேன். அண்ணா நீங்க போங்கண்ணே. அண்ணா கொஞ்சம் புடிங்கண்ணே. கவலைப்படாதீங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த ரவுடி கும்பல் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திட்டேன். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐஸ்வர்யா, தீபா எங்க? அவ ஐசியூல இருக்கா. வா சரி, வா போலாம். போய் பார்க்கலாம். ஐஸ்வர்யா, தீபா எங்க? அவ ஐசியூல இருக்கா. சரி, வா போய் பார்க்கலாம். இந்த ரூம்லயா இருக்கா? இங்கதான். ஏய், என்னடி இந்த ரூம்ல யாருமே காணோம்? என்ன சொல்ற?
இந்த பெட்ல தான் நான் தீபாவை பார்த்தேன். ஆனா இப்ப காணோமே. என்னடி இப்படி சொல்ற? அவ மாயமா மறைஞ்சு போயிட்டாளா? நீ பார்த்தது தீபா தானே? ஏய், நான் தீபாவை தான் பார்த்தேன். அவளை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போயிருப்பாங்களா என்னமோ. வாங்க கார்த்தி. ஐயோ, என்ன இது? கார்த்தி எதுக்காக இங்க வரா? தீபா இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சா?